அண்மை செய்தி. உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைக்க தமிழக அரசு திட்டம் வகுத்திருப்பதாக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கலாகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க தமிழக அரசு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான சட்ட மசோதா வரக்கூடிய 2 நாட்களில் சட்டப்பேரவையில் தாக்கலாக இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலத்தை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் தனி அதிகாரிகளை நியமிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது. அந்த வகையில் தான் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஒத்தி வைப்பதற்கான சட்ட முன்வடிவை நாளை அல்லது நாளை மறுதினம் சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஊரக உள்ளாட்சிகள் தனி அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் செல்கிறதா என்பது குறித்து அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக கடைசியாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலத்தை பொறுத்தவரையில் ஜனவரி 6ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், நெல்லை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பதவிக்காலம் என்பது முடிவடைய இருக்கிறது. 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் தற்போது உள்ளாட்சி தேர்தலை ஒத்தி வைக்கலாமா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பல்வேறு யோசனைகள் திட்டமிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான மசோதா வரக்கூடிய 2 நாட்களில் சட்டப்பேரவையில் தாக்கலாக இருப்பதாகவும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.